தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கை ஆக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமென். லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 51 முதல் 52 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: மரியாளை பாவிகளின் அடைக்கலம் என்று அழைப்பது ஏன்? மரியாள் உண்மையிலேயே கிறிஸ்துவின் உறுப்புக்களாகிய கிறிஸ்தவர்களுக்கு தாயாக திகழ்கிறார். ஏனெனில் அந்த தலையானவரின் உறுப்புக்களாக நம்பிக்கை கண்டோர் திருச்சபையில் பிறக்கும்படி அன்பினால் அவர் ஒத்துழைக்கிறார் என்று திருச்சபை எண் 53 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. லூக்கா நற்செய்தி 1:47. அதன்படியே மரியாள் மக்கள் அனைவரும் மீட்பு பெறுமாறு ஆண்டவரிடம் இடைவிடாது பரிந்து பேசி வருகிறார். தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் காட்டி வருகிறார் என்று கடவுளை போற்றி புகழ்ந்த மரியாள் தம்மை நாடி வரும் பாவிகளின் ஈடேற்றத்திற்காக ஆண்டவரின் இரக்கத்தை பெற்றுத் தருகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட தம் மகனிடம் பரிந்து பேசும் மரியாள் பாவிகளை நல்வழிப்படுத்துவதிலும் தாய்க்குரிய அன்போடு உதவி செய்யவும் விரைந்து வருகிறார். ஆகவேதான் பாவத்தை வென்று தூய்மை நிலையில் முன்னேற முயற்சிக்கும் கிறிஸ்தவர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட அனைவருக்கும் நற்பண்புகளின் முன்மாதிரியாக மிளிரும் மரியாளை நோக்கி தம் கண்களை அவர்கள் உயர்த்துகிறார்கள் என்று திருச்சபை எண் 65 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவுக்கு மட்டுமின்றி திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் தாயாக திகழும் மரியாள் இயேசுவை போன்று அவரது சகோதர சகோதரிகளான நம் அனைவரும் நிறைவுள்ளவர்கள் ஆகுமாறு தொடர்ந்து ஒத்துழைத்து வருகிறார். பாவிகள் அனைவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையாம் கடவுளருளும் மீட்பை பெற்றுக்கொள்ளுமாறு செயலாற்றி வருகிறார். விண்ணகத்தில் கடவுளின் மாட்சியில் பங்கு பெற்றுள்ள அன்னை மரியாள் பாவிகளுக்கு நிலை வாழ்வை பெற்றுத்தர சோர்வின்றி பரிந்து பேசி வருவதால் பாவிகளுக்கு அடைக்கலம் என்று அழைக்கப்படுகிறார். இதையே புனித அந்தோணியார் சொல்வார்: புதிய ஏற்பாட்டின் அடைக்கல நகரம் அன்னை மரியாள். பழைய ஏற்பாட்டிலே தவறி கொலை செய்தவர்களோ தவறு செய்தவர்களோ இந்த அடைக்கல நகருக்குள் தங்களை அடைக்கலப்படுத்தி கொண்டால் அவர்களை பழி வாங்கக்கூடாது, அவர்களை கொலை செய்யக்கூடாது, அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுப்பதற்கு நீதிமன்றத்திற்கு இழுத்து வர வேண்டும் என்று கூறிய அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தி, இந்த உலகத்தில் நீச பாவியாக இருக்கிற எந்த மனிதரும் அன்னை மரியாளின் அடைக்கலத்திற்குள் தங்களை ஒப்புக் கொடுத்தால் அவர் நீதிமன்றத்தின் முன்பாக, நடுவர் மன்றத்திற்கு முன்பாக நிறுத்தப்படுவதற்கு முன்பாக அவருக்கு இரக்கம் பொழியப்படும். இறப்பின் வேளையிலே அவர்களுக்கு வழிகள் திறக்கப்படும் என்று நமக்கு உறுதி தருகிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டின் அடைக்கல நகரமாக விளங்கும் அன்னை மரியாளை அன்பு செய்து அவருடைய திருச்செபமாலையை ஜெபித்து நாமும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகரித்து விண்ணக வாசல்கள் நமக்கு திறக்கும்படியாக இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை என்றும் அன்போடு ஆண்டு வழிநடத்தும் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை மிகுந்த அன்போடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய நலம் தரும் இறக்கைகளின் கீழ் எங்களை பாதுகாத்து பத்திரமாய் வழிநடத்தி வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்ற வரலாற்று மனிதர்களின் கடவுள் நானே என்று உம்மை வெளிப்படுத்தி
இன்றும் எங்களுக்கும் மெய்யங்கடவுளாக வெளிப்படுத்தி உம்மை நம்பி உம்மிடத்தில் சரணாகதியிடும் மக்களை காத்து வழிநடத்தும் தெய்வமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் மண்ணுலகின் மீது உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் தனி சொத்தாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து அவரை பற்றி கொண்டால் அவர் இந்த நாட்டினரையெல்லாம் உங்கள் முன்பே விரட்டி அடிப்பார். உங்களை விட எண்ணிக்கையிலும் வலிமையிலும் மிகுந்த அந்த நாடுகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். உங்கள் காலடி படும் இடமெல்லாம் உங்களுடையவை ஆகும். எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் செல்லும் நாடுகள் அனைத்திலும் உங்களை பற்றிய அச்சத்தையும் திகழையும் உண்டாக்குவார் என்று இணைச்சட்ட நூல் 11வது அதிகாரம் 23 முதல் 25 முடிய உள்ள இறை வார்த்தைகளிலே நாம் வாசிப்பதற்கிணங்க, உம்மை அன்பு செய்து உம்மிடத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் அனைத்து பிள்ளைகளின் வாழ்விலும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு முன் சென்று சகலத்தையும் நன்மைக்கென செய்து முடித்து அவர்களை பற்றிய அச்சத்தை அவருடைய எதிரிகளுக்கு உண்டாக்கி உம்முடைய மேன்மையின் நாட்களால் அவர்கள் அணி செய்யப்படும்படியாக இன்று உமது ஆசீர் எங்கள் மீது இறங்கி வருவதாக. அன்பு ஆண்டவரே, உம்மை நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கு நீர் செய்கிற வியப்புக்குரிய காரியங்களுக்கு நாங்களே சாட்சியாய் விளங்கும்படியாக எங்களை உயர்த்துவீராக. உமது அருள் பாதுகாப்பினால் எமது பிள்ளைகளும் அவருடைய படிப்பு, தொழில் முயற்சிகள், இன்னும் அவர் எழுதுகிற தேர்வுகள் அனைத்திலும் நீரே அவர்களுக்கு பக்க துணையாக இருந்து அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கவும், வேலை வாய்ப்புகளுக்காகவும் வெளிநாட்டு பயணங்களுக்காகவும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பாதுகாப்பின் வளையம், உம்முடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு அரணும் கோட்டையும் பாதுகாப்புமாய் இருக்கும்படியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உமது பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள தந்தையே. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.